அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா சதவீதம் ஓகேங்களா? மேக்ஸ்ல விகிதம் முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 45 சம் முடிச்சிருக்கோம். மீதி ஒரு 15 சம் இருக்கு விகிதத்துல மட்டும் ஓகேங்களா? அது அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறோம். இப்ப சதவீதம் தான் நமக்கு அடுத்த டெஸ்ட் ஓகேங்களா? அப்ப சதவீதத்துல கிட்டத்தட்ட ஒரு 75ல இருந்து ஒரு 80 சம் ஓகேங்களா? 75ல இருந்து ஒரு 80 சம் இருக்கு சதவீதத்துல மட்டும் ஓகேங்களா? சதவீதத்துல எல்லா டைப்புமே கவர் பண்ணி போட்டுருவோம். அப்ப நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ற பசங்களா இருந்தாலும் சரி, நீங்க உட்காந்து ஒவ்வொரு சம்ல இருந்து கொஸ்டின் பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா? பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுல எல்லாமே ஸ்கூல் புக் சம் வந்துரும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்துரும். ஓகே, ரீசெண்டா கேட்ட எல்லா சம்மே இதுல இருக்கும். எல்லா மாடலுமே கவர் ஆகி கிட்டத்தட்ட 75ல இருந்து ஒரு 80 சம் இருக்கும் ஓகேங்களா? சதவீதம் அப்படின்னா கிட்டத்தட்ட விகிதம், சதவீதம், லாப நஷ்டம், வயது கணக்குகள், சராசரி, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 9 டாபிக் நான் சொல்லியிருப்பேன். அந்த 9 டாபிக்குமே பாத்தீங்கன்னா பேசிக்கா எப்படி சொல்றது, ரொம்ப அடிப்படையான ஒரு டாபிக்கா தான் இருக்கும். நம்ம ரெண்டாவதா பிரிச்ச ஒரு 4 டாபிக் மட்டும்தான். எதுனா தனி வட்டி, கூட்டு வட்டி பார்த்தோம் ஓகேங்களா? அப்புறம் அளவியல் பார்த்தோம், ஏபிஜிபி, இந்த ஒரு 4 டாபிக் மட்டும்தான் ரொம்ப அதிகப்படியான கணக்குகள் இருக்கும், அதிகப்படியான மாடல் இருக்கும், மெத்தட்ஸ் நிறைய இருக்கும் ஓகேங்களா? ரொம்ப கொஞ்சம் டஃபா இருக்கும். ஆனா இந்த சதவீதம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க சதவீதத்தை நல்லா கத்துக்கிட்டா லாப நஷ்டம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேங்களா? லாப நஷ்டம் ஈஸி. இப்ப நம்ம போடுற மாடல் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மெத்தட் தான். இப்படி போட்டு நாலு வச்சு அடிக்கிறோம்ல, சைட்ல அடிச்சுக்கலாம், குறுக்குல மட்டும் பெருக்க தான் முடியும் ஓகேவா? இதுதான் போட போறமே. எதுக்குமே ஃபார்முலா போட மாட்டோம். லாப நஷ்டத்துக்கு ஃபார்முலா கிடையாது, சராசரிக்கு ஃபார்முலா கிடையாது, எதுக்குமே நம்ம ஃபார்முலா போட மாட்டோம் ஓகேங்களா? அப்ப நல்லா பாருங்க, இன்னைக்கு தான் முதல் டெஸ்ட் முடிஞ்சிருக்கு ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 800 பேர் 900 பேர் எழுதிருக்காங்க டெஸ்ட் மட்டும், ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும். இன்னும் கவுண்ட் பண்ணல, அப்ராக்சிமேட்டா சொல்றோம். அதுக்கு மேலதான் எழுதிருப்பாங்க ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த டெஸ்டோட டாபிக் பாத்தீங்கன்னா சதவீதம் சொல்லிட்டு மேக்ஸ் இருக்கு ஓகேவா? சதவீதத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நல்லா கவனிங்க, ஃப்ரெஷ்ஷா இப்பதான் ஆரம்பிக்கிற பசங்களுக்கும் இந்த வீடியோ அவ்வளவு யூஸ் ஆகும் ஓகேவா? ஃபர்ஸ்ட் முதல் சம் எல்லாத்தையும் மாடல் 2 போடலாம். ஃபர்ஸ்ட் சம்ல இருந்து கிட்டத்தட்ட 80வது சம் வரையும் கரெக்டா பாருங்க. ஒரு 4 வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு 25 சம் நாங்க போட்டுறோம் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க. சதவீதம் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்ல ஓகேவா? பெர்சன்டேஜ் சொல்றோம்ல, கவனிங்க. இப்ப எக்ஸ் பெர்சன்டேஜ் என்ன அர்த்தம்? எக்ஸ் சதவீதம்னா என்ன அர்த்தம்? அப்ப எக்ஸ் பை 100ன்னு அர்த்தம் ஓகேவா? 100க்கு இது எவ்வளவு, 100க்கு எக்ஸ் எவ்வளவு மதிப்பு, அதுதான் சதவீதம் ஓகேவா? எக்ஸ் பெர்சன்டேஜ்னா இதுதான், ஒய் பெர்சன்டேஜ்னா ஒய் பை 100 ஓகேவா? இப்ப பாருங்க 50% அப்படின்னு என்ன அர்த்தம் பாருங்க. 50%னா 100க்கு, இது பாருங்க இதுதான் அர்த்தமே. 100ல 50 எவ்வளவு ஓகேவா? அதான் சதவீதம் ஓகேவா? இது எல்லாமே பேசிக் தான், ரொம்ப எந்த ஒரு நோட்ஸும் இருக்காது. நம்ம நேரா சம்முக்கு போயிடலாம் ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் போயிடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் பின்னத்தை சதவீதமாக மாற்றுதல், அதாவது பின்னத்தை சதவீதமா மாற்ற சொல்றாங்க. நமக்கு பின்னம் கொடுத்துருக்காங்க 3/20, 1/4 இருக்கு. அப்ப 2, 1/4 இது கலப்பு பின்னம் ஓகேவா? அப்ப மாடல் என்னன்னா பின்னத்தை, ஃபர்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பின்னத்தை சதவீதமாக மாத்தணும். அப்ப இந்த மாடல் கத்துக்கலாம். அப்ப ஒரு பின்னம் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி பெர்சன்டேஜ் ஆக்கலாம் பாருங்க, எப்படி பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, இன்ட் 100ஆல பெருக்கினாலே போதும் ஓகேவா? ஃபிராக்ஷன்ல இருந்து என்ன பண்ண போறோம், பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ண போறோம். அப்ப ஃபிராக்ஷன் பாத்தீங்கன்னா என்னது, 100ஆல பெருக்கினாலே போதும், ஆன்சர் கிடைச்சது பாருங்க. அப்ப ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடும். 4 2 2, 5 2 10. அப்ப 5 3 பெருக்குனா 15 ஓகேவா? இதுதான். அப்ப 15%, புரியுதா பாருங்க? 15%. அப்ப ஒரு பின்னத்தை சதவீதமா மாத்தணும்னா 100ஆல பெருக்கினாலே போதும், 100ஆல பெருக்கினாலே போதும். இந்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் பின்னம் தானே. அப்ப 100ஆல பெருக்குங்க, 100ஆல பெருக்கினாலே நமக்கு என்ன கிடைச்சிடும், பெர்சன்டேஜா கன்வெர்ட் ஆகும். ஒரு நாள் 4, இதை அடிச்சீங்கன்னா 25 4 100ன்னு அர்த்தம். 25 4 100ன்னு வந்துரும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 25% பெர்சன்டேஜ் ஓகேவா? அப்போ ஃபிராக்ஷனை பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணியாச்சு ஓகேவா? இப்ப அதே மாடல் தான் நமக்கு என்ன இருக்கு, கலப்பு பின்னம், மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்கு. அப்ப இதையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கலப்பு பின்னத்தை ஃபர்ஸ்ட் பின்னமா மாத்தலாமா? கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்த எப்படி பண்ணும்? அப்ப இங்க இருந்து ஃபர்ஸ்ட் பெருக்கிக்கணும். அப்ப 4 2 8, இங்க கூட்டிக்கணும் ஓகேவா? 4 2 8 பிளஸ் 1 9. அப்ப 9 பை ஓகேவா? 9 பை கீழே 4 அப்படியே போட்டுறோம். அதான் கலப்பு பின்னம் பின்னமா ஆயிடுச்சு பாருங்க. தெரியல, இங்க பாருங்க 4 2 8, 8 பிளஸ் 1 9. அப்ப 9 பை 4 ஆயிடுச்சு பாருங்க. அப்ப ஒரு கலப்பு பின்னம் பின்னம் ஆயிடுச்சு ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு பின்னத்தை சதவீதமா மாத்தணும். அப்ப அதேதான் 100ஆல பெருக்கணும் ஓகேவா? 100ஆல பெருக்கினாலே போதும். அப்ப கேன்சல் பண்ணுங்க. ஒரு நாள் 4, 25 டைம் வரும். அப்ப 25 9 பெருக்கலாமா? அப்ப 5 9 45, கஞ்சி மீதி 4, 18 22. திருப்பி செக் பண்ணிக்கோங்க. 5 9 45, கஞ்சி மீதி 4, 2 9 18 22. அப்ப 225% வருது ஓகேவா? அப்ப இதான் மாடல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகேவா? ஒரு பின்னம் ஃபிராக்ஷன் கொடுத்தாங்கன்னா பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும் ஓகேவா? இந்த 3 சம் போதும். நம்ம அடுத்த மாடல், அதாவது செகண்ட் டைப் என்னன்னு பார்க்கலாம் ஓகேவா? இப்படி ஒவ்வொரு மாடலா பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 80 சம் கிட்ட இருக்கும். நீங்க ஃபாலோ பண்ணி நிறைய பசங்களுக்கு மேக்ஸ் தெரியும்ட்டு அவங்க பாஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அவங்களை பத்தி நம்ம பேச தேவையில்ல. நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன், இப்பதான் ஃப்ரெஷ்ஷா பண்ண போறேன்னாலும் சரி, நான் இன்னும் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 சம்முக்கு மேல
நல்லா படிக்கிற பசங்களும் இதை ஃபாலோ பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ஓகேவா? அது மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் ஃபுல்லாவே இதுல இருக்கும். பெர்சன்டேஜ்னா சிங்கிள் லைன் கொஸ்டின் மட்டும் பெர்சன்டேஜ் கிடையாது. நிறைய அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு. ஓகேவா? தள்ளுபடி சம்பந்தப்பட்ட பெர்சன்டேஜ் இருக்கு. ஓகேவா? நீங்க ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? நம்ம அடுத்த செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. தசம எண்களை சதவீதமா, ஓகே, தசமம், ஓகேங்களா, பாயிண்ட், தசம எண்களை சதவீதமா கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? புரியுதா பாருங்க. அப்ப எல்லாமே பாயிண்ட்ல இருக்கு. ஓகேவா? தசமத்தை நம்ம பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ண போறோம். ரொம்ப ஈஸி. இதுக்கு முன்னாடி பார்த்தது ஃபிராக்ஷன். ஃபிராக்ஷனை பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? பின்னத்தை கன்வெர்ட் பண்ணும். இப்ப செகண்ட் டைப் வந்து பாயிண்ட், தசமத்தை பண்ண போறோம். இது ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா. அப்ப 0.5 இருக்கு, 1.25 இருக்கு, மூணாவது கொஸ்டின்ல 0.85 இருக்கு. ஓகேவா? இந்த மாடல் மட்டும் போதும். அப்ப 0.5 ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கிற நம்பர் நம்ம எப்படி தெரியும் மாத்தலாம், கவனிங்களேன். அப்ப 5 பை புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் தானே இருக்கு, புள்ளிக்கு அந்தாண்ட ஒரு ஸ்தானம் தானே இருக்கு. அப்ப அந்த ஒரு 0 போட்டா போதும். இதுதான் அர்த்தமே. இந்த தசமத்தை நான் பின்னத்துல எழுதிட்டேன். இது ஃபர்ஸ்ட் தெரியா பாருங்க. புரியுதா பாருங்க. இந்த தசமத்தை நான் பின்னத்துல எழுதிட்டேன். அப்ப இந்த தசமத்தை பின்னத்துல எழுதலாமா? பாருங்க, இங்க பாருங்க. அப்ப 125 சேர்த்து எழுதிடணும். ஃபர்ஸ்ட் 125 எழுதிட்டு புள்ளிக்கு அப்புறமா எத்தனை டிஜிட் இருக்கு, 2 டிஜிட் இருக்கா. அப்ப 2 0 போட்டு இந்த 1 போட்டுறணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம தசமத்தை என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் பின்னமாக்கிறோம். பின்னமாக்கிட்ட நமக்கே தெரியும்ல, என்ன தெரியும், ஒரு பின்னத்தை எப்படி பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணனா 100 பெருக்கினாலே போதும். அவ்வளவுதான். அப்ப ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். 5 10 எவ்வளோ, 50, 50%. ஓகேவா? அப்ப இந்த பின்னத்தை எப்பயுமே பின்னத்தை 100 பெருக்கினாலே அது பெர்சன்டேஜா கன்வெர்ட் ஆயிடும். அப்ப 100 100 கேன்சல். அப்ப 125 தான் ஆன்சர். ஓகேவா? அப்ப 0.85 அப்படின்ற ஒரு தசமத்தை நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ஒரு பின்னமா மாத்தலாமா? அப்ப எப்படி எழுதுவீங்க, வெறும் 85 மட்டும் அப்படி போட்டுட்டு புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குல்ல, அப்ப நம்ம அந்த 2 0 மட்டும் போட்டா போதும். ஓகேவா? அப்ப ஒரு பின்னத்தை எப்படி பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணோம்னா 100 பெருக்குவோம். அப்ப 100 பெருக்குங்க. அப்ப இதுவும் கேன்சல். அப்ப ஆன்சர் 85 தான். புரியுதா பாருங்க. ஓகேவா? அப்ப இதுல இருந்து இது கன்வெர்ட் பண்றது புரியுதா பாருங்க, ஈஸி. அப்ப செகண்ட் மாடல் அவ்வளவுதான், தசம எண்களை பெர்சன்டேஜா மாத்தியாச்சு. இப்ப நம்ம தேர்ட் ஒன், மூணாவது பார்க்க போறோம். அடுத்து என்ன மாடல் பார்க்கலாம். மூணாவது சம் பாத்தீங்கன்னா, தேர்ட் சம் பாருங்க. ரூபாய் 2000-ல் 25% எவ்வளவு? பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் கையில கொடுத்துட்டு இந்த 2000-ல 25% மட்டும் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? அப்ப நம்மள்ட்ட மொத்தமா கொடுத்துருக்கிறது 2000 ரூபாய். புரியுதா பாருங்க. ஓகேவா? இதை ஒன்லைனாவே போட்டலாம், ஈஸியா போட்டலாம். ஓகே, எப்படி போட்டலாம் கவனிங்க, அப்படியே போட்டலாம். அதாவது 2000-ல 25/100. ஓகேவா? இதை சால்வ் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். வெறும் 2000-ல 25% எப்படி எழுதுவோம், 25/100 அர்த்தம். சதவீதனாலே பை 100 அர்த்தம், எல்லாருக்குமே தெரியும். இதை பாருங்க, 2000-ல 25/100 அடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். புரியுதா உங்களுக்கு? இது எல்லாரும் நார்மலா போடுறது. நம்ம இப்படி போடாம இப்படி போட தேவையில்ல. ஓகேவா? நம்ம பாக்ஸ் மெத்தடே பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்ப அப்படி பண்ணாதான் கிட்டத்தட்ட ஒரு 7 8 சாப்டருக்கு இதே ஃபாலோ பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபார்முலா இல்லாம இதே ஃபாலோ பண்ணலாம். ஏன் நான் சொல்றேன்னா, விகிதம் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஓகேவா? பாக்ஸ் மெத்தட் அவ்வளவு யூஸ் ஆயிருக்கும். பாத்தீங்கன்னா மொத்தமா எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2000 ரூபாய் கையில கொடுத்துட்டு 25% மட்டும் எவ்வளவுன்னு கேட்கறாங்கல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே கொஸ்டின்ல கொடுக்குற மொத்தம் தான் நம்ம 100ன்னு எடுத்துக்கணும். 100 நாளே என்ன அர்த்தம், 100 நாளே மொத்தம்னு அர்த்தம். ஓகேங்களா? 100. அப்ப கவனிங்க, அப்ப இந்த 100 தான் கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட அந்த மொத்த ரூபாய் 2000 ரூபாய். முடிஞ்சு போச்சு, ஆன்சர் அவ்வளவுதான். அதாவது 100 தான் 2000 எடுத்துக்கிட்டு எவ்வளவு பர்சன்டேஜ் உள்ள கேட்கறாங்க பாருங்க. இதெல்லாம் ருபீஸ், ரூபாய். இது ஃபுல்லா ரூபாய்க்கான இடம். இது 100னா 100% அர்த்தம். ஓகேங்களா? 100%. அப்ப 100% தான் அவங்க கொடுத்த 2000னா நம்மள்ட்ட கொஸ்டின்ல கேட்கறது 25%. அப்ப 25 எவ்வளோன்னு கேட்கறாங்க. இதான் கொஸ்டின். புரியுதா பாருங்க. இப்படி செட் பண்ணாலே போதும். ஓகேவா? இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம், மேல கீழே அடிச்சுக்கலாம், சைட்ல டிவைட், அதை அடிச்சுக்கலாம்னா கேன்சல் பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம் அர்த்தம். மேல கீழே அடிச்சுக்கலாம், இதையும் சைட்ல அடிச்சுக்கலாம். இங்க ஒரு நம்பர் இருந்து இந்த நம்பர் இருந்தாலும் இங்க சைட்ல அடிச்சுக்கலாம். ஓகேவா? ஆனா இந்த நம்பரையும் கிராஸ்ல பெருக்க தான் முடியும். ஓகேவா? அடிக்க முடியாது. இந்த நம்பரையும் கிராஸ்ல பெருக்க தான் முடியும். அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே, ஈஸி. அப்ப அது பாருங்க, அடிச்சிடலாமா? இந்த 2 0க்கு இந்த 2 0 அப்படியே கேன்சல் பண்ணி விட்டுறலாம். உங்க விருப்பம். இங்கிட்ட கூட அடிக்கலாம், உங்க விருப்பம். 20யும் 25 பெருக்குனா ஆன்சர் கிடைச்சிடும். 2 25 எவ்வளோ, 50. 2 25 50. இந்த ஒரு 0வை சேர்த்துக்கிட்டேன். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 500 ரூபாய். இந்த 2000-ல 25% பாத்தீங்கன்னா 500 rupees. ஓகேவா? இப்படியும் போடலாம். ஆனா நம்ம இப்படி கத்துக்கிட்டு வந்தா, ஓகேவா, இப்படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வந்தா தனி வட்டியும் இப்படிதான் போடுவோம், கூட்டு வட்டி இப்படிதான் போடுவோம், ஆட்கள் நாட்கள், ஓகேவா, எல்லா சமயம் இப்படிதான் போடுவோமே, ஈஸியா முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட 8 சாப்டர் இது ஃபாலோ பண்றதால இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து 4th ஒரு மாடல் போலாம். இது ஒரு முக்கியமான மாடல். இது கிட்டத்தட்ட ஒன்லைனர் தான். இதே மாதிரி மாடல் அப்ளிகேஷன் ப்ராப்ளம் வரைக்கும் மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகேவா? அது நம்ம 4th சம் பார்க்கலாம்.
இப்ப 4வது சம் பாத்தீங்கன்னா பாருங்க, 40 பைசா என்பது, அதாவது 40 பைசா என்பது 2 ரூபாயில எவ்வளவு சதவீதம் கேட்கறாங்க. ஓகேவா? எவ்வளவு பெர்சன்டேஜ் கேட்கறாங்க. இப்ப 40 பைசா கொடுத்துட்டு இந்த 2 ருபீஸ்ல இது எவ்வளவு பெர்சன்டேஜா இருக்குன்னு கேட்கறாங்க. அப்ப 2 ருபீஸ் தான், இந்த 2 ரூபாய் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 ருபீஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. ஏன்னா இதுல தான் இது எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப நான் ஒன்லைனரா போடாம நம்ம இந்த பாக்ஸ் மெத்தட்ல போட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படி போட்டு கத்துக்கலாம். ஓகே, பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்ப நம்மள்ட்ட மொத்தம் அப்படின்றது 2 ரூபாய். இந்த 2 ரூபாயில தான் இந்த 40 பைசா எவ்வளவு சதவீதம் கேட்கறாங்க. அப்ப நம்ம 100ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? 100 தான். 100 எதை எடுக்கணும்? எது மொத்தமா கொடுத்திருக்காங்க? 2 ரூபாய். பைசால தானே கேட்டிருக்காங்க. அப்ப 1 ரூபாய்க்கு 100 பைசானா 2 ரூபாய்க்கு 200 பைசா. புரியுதா பாருங்க. நான் 200 பைசான்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? 200 பைசா. 40 பைசா தானே எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த 40 பைசா எவ்வளவு பெர்சன்டேஜ் கேள்வி கேக்குறாங்க. இந்த 40 பைசா எவ்வளவு பெர்சன்டேஜ் கேள்வி கேக்குறாங்க. புரியுதா பாருங்க. ஏன் நான் 100ன்னு எடுத்துக்கிறேன்னா, எப்பயுமே கொஸ்டின்ல மொத்தத்தை 100ன்னு தான் எடுத்துக்கணும். மொத்தம் தான் நமக்கு 2 ரூபாய். ஏன் 200ன்னு போட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஸ்டின்ல 40 பைசா தான் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப இந்த 2 ரூபாயும் நான் பைசால கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 1 ரூபாய்க்கு 100 பைசான்னு தெரியும். அப்ப 2 ரூபாய்க்கு 200 பைசா. ஓகேவா? அப்ப இதெல்லாம் இந்த லைன் பெர்சன்டேஜ்க்கான இடம், இது ஃபுல்லா ரூபாய்க்கான இடம். ஓகேவா? அதுக்கு நேரா தான் போடணும். அப்ப 100% தான் அந்த 200 பைசானா, கொஸ்டின்ல கேட்கப்பட்ட 40 பைசா எவ்வளவு சதவீதம் கேட்கறாங்க. அப்ப நம்ம கவனிங்க, மேல கீழே அடிச்சுக்கலாம், மேல கீழே அடிச்சுக்கலாம், சைடுல அடிச்சுக்கலாம், சைடுல அடிச்சுக்கலாம். ஆனா கிராஸ்ல மட்டும் பெருக்க தான் முடியும். அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? அத பாருங்க, 2 0க்கு 2 0 அப்படியே அடிச்சு முடிச்சிட்டேன். மீதி இருக்கிறது ஓகே பாருங்க, 1 2 2 20 2 40. ஓகேவா? அப்ப பெர்சன்டேஜ் தானே கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப 20 கிடைச்சிருக்கா. அப்ப ஆன்சர் என்னது? 20% ஆன்சர். முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். 20% தான் ஆன்சர். ஓகேவா? அதே மாதிரி 5th சம் பாருங்க. இது நீங்களே போடலாம். இப்போ 1 கிலோகிராம் இருக்கு. ஓகேவா? 50 கிராம் எவ்வளவு பெர்சன்டேஜ்? அதாவது 1 கிலோகிராம்ல 50 கிராம், 50 கிராம்னு சொல்றாங்க. இங்க கிலோகிராம் சொல்லிட்டு இங்க கிராம்னு சொல்றாங்க. சேம் தான். இங்க ரூபாயில பைசா கேட்கும் பொழுது, ஓகேவா, கிலோகிராம்ல கிராம கேக்குறாங்க. அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம கிராம கன்வெர்ட் பண்ணிடலாமா? 1 கிலோகிராம எவ்வளவு கிராம்? 1000 கிராம். எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? 1 kgனா 1000 கிராம்னு தெரியும். அப்ப எப்படி கேக்குறாங்கன்னா, 1000 கிராம்ல இந்த 50 கிராம் எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கேக்குறாங்களா? அப்ப மொத்தம்னா எவ்வளவு? பார்த்தவொடனே தெரியுது. 1000 தான் மொத்தம். அந்த 1000த்துல தானே கேக்குறாங்க. அப்ப 100 தான் 1000 அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா? ஏன் 100? எப்பவுமே மொத்தம்னா 100ன்னு அர்த்தம். கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட மொத்தம் என்னது? 1000 கிராம்ல தான் கேட்கறாங்க. அப்ப 1000 தான் நமக்கு மொத்தம். அதான் 100ன்னு எடுத்துக்கணும். அப்ப 100% தான் அந்த 1000னா, கொஸ்டின்ல கேட்கிற 50 கிராம் எவ்வளவு சதவீதம் கேட்கறாங்க. நீங்க 50 இங்க போடக்கூடாது, இங்க போடணும், குழப்பம் வரக்கூடாது. ஓகேவா? அப்ப 50 கிராம் தானே, இது 1000 கிராம் தானே, இதெல்லாம் கிராம். 1000 கிராம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 1000 கிராம் கொடுத்துட்டாங்க. அப்ப 50 கிராம் எவ்வளவு சதவீதம் கேட்கறாங்க. இது எழுத தெரியணும். இது ஃபுல்லா சதவீதத்துக்கான இடம், இது ஃபுல்லா சதவீதத்துக்கான இடம், இது ரூபாய்க்கான இடம், இது சதவீதத்துக்கான இடம், இது வந்து கிராமுக்கான இடம் அல்லது ரூபாய்க்கான இடம். செட்டா தான் போடணும், மாத்தி மாத்தி போடக்கூடாது. ஈஸி. ஓகேவா? அப்ப கேன்சல் பண்ணலாமா? அதை பாருங்க, 2 0க்கு இந்த 2 0 அடிச்சிட்டேன். ஓகேவா? 1 10 10, 5 10 50. அப்ப 5 ஆன்சர் வந்து 5ன்னு கிடைக்குது. அப்ப சதவீதம் தானே கேட்கறாங்க. அப்ப 5% தான் ஆன்சர். அதாவது 1 கிலோகிராம்ல 50 கிராம் என்பது 5%. அப்ப இந்த எல்லா மாடலுமே நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். அதுவும் புதுசா படிக்கிற பசங்க அப்படியே நோட்ல எழுதிட்டு அப்படியே கத்துக்கோங்க, பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இருக்கிறதுலே மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்தையும் விட மேக்ஸ் தான் ஈஸியா மார்க் வாங்கலாமே. ஏன் சொன்னா பெர்சன்டேஜ் தான் இவ்வளவுதான். இந்த மாடல தான் போயிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். நடுவுல எந்த ஒரு மாடலும் மாறாது. ஓகேவா? ரேஷியோவா இருக்கட்டும், ஏஜஸா இருக்கட்டும், இல்ல விகிதம், எது எந்த சப்ஜெக்டா தான் சரி, சராசரி எதுவும் இருந்தாலும் சரிங்க, ஒரே ஜானர்ல தான் போயிட்டே இருக்கும். ஓகே, ரொம்ப ஈஸி. நீங்க எந்த சப்ஜெக்ட் படிச்சாலுமே ரிவிஷன் பண்ணணும். படிச்சு ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட் அடிச்சு பார்க்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான். நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்கும் போதே நல்லா கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா இருக்கும். உங்களுக்கு அப்படியே மாடல் பதிஞ்சிடும். இதுவா இப்படிதான் போடணும், இதுவா இப்படிதான் போடணும், அவ்வளவுதான். ஒரு சில கணக்குகள் தான் கொஞ்சம் விதிவிலக்கா இருக்கும். நீங்க அது மட்டும் நீங்க இது பண்ணா போதும். ஓகேவா? இப்ப நம்ம அடுத்து 6வது கணக்கு போலாம். ஓகேவா? 6th பார்க்கலாம். இப்ப 6வது சம் பாத்தீங்கன்னா, இப்ப 6 7 ஒரு மாடல் தான். அதாவது 1/35 என்பது 2/7 எவ்வளவு சதவீதம், எத்தனை சதவீதம் கேட்கறாங்க. ஓகேவா? இந்த 1/35 என்பது 2/7 இதுல தான் எவ்வளவு பர்சன்ட் கேட்கறாங்க. அந்த கொஸ்டின் பாருங்க. செகண்ட், 5%, அதாவது 5%, 3% என்பது எவ்வளவு. ஓகேவா? சிம்பிளா தான் இருக்கு. ஓகேவா? இருந்தாலும் கொஞ்சம் கன்ஃபியூஷன், ஈஸியா போட்டல, கவனிங்க. அப்ப 1/35 என்பது 2/7, அப்ப இதுல தான் கேட்கறாங்க. புரியுதா பாருங்க. இந்த 2/7ல இந்த நம்பர் எவ்வளவு பர்சன்டேஜ் கேட்கறாங்க. இதுதான் நமக்கு முக்கியமே. இதுல தான் பாருங்க, இல்லன்னு இருக்கா, இதுலதான் இது எவ்வளவு பர்சன்டேஜ் கேட்கறாங்க. அப்ப நமக்கு புரியணும். ஓகேவா? அப்ப கவனிங்க, இதுதான் முக்கியம். இதுதான் மொத்தம் அர்த்தம். ஓகேங்களா? புரியுதா? இதுதான் மொத்தம். பாருங்க, அப்படி எடுத்துக்க போறேன். இப்ப 100 தான் 2/7 எடுக்க போறேன். ஏன்னா கொஸ்டினே புரியல, அழகா புரியுது. 1/35 என்பது
2/7 எவ்வளவு சதவீதம் கேட்க. அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஓகேவா? இதுலதான் இது எவ்வளவுன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? அது நம்ம பாத்துக்கிறோம். அடுத்து பாருங்க, கவனிங்க. அப்ப கீழே என்ன போடணும்? 1/35 போட்டுடணும். இது எவ்வளவு சதவீதம் கேட்கறாங்க. இதுதான் ஸ்டெப். புரியுதா பாருங்க? இதை பொறுத்து தான் இது எவ்வளவு பர்சன்ட் கேட்கறாங்க. ஈஸியா போடலாம். கவனிங்க. அப்ப எப்பயுமே சிம்பிளான நம்பர் இருந்தா நம்ம அடிச்சு ஈஸியா போடுறோம். இப்படி இருக்கும்போது நிறைய பேர் டவுட் வரும். ஏன்னா இது புது மாடலா இருக்கு, இது எப்படி டவுட் வரும். அப்ப நீங்க என்ன பண்ணா போதுன்னு வச்சுக்கோங்களேன், கிராஸ்ல பெருக்க தானே போறோம், குறுக்குல பெருக்க தான் போறோம். ஓகேவா? அப்படி பெருக்கிடலாம். இதையும் பெருக்கலாமா? அப்ப என்னது வச்சிருங்க. ஓகேவா? அப்ப இதையும் பெருக்குங்க. பெருக்கணும் பாருங்க, 100, அதாவது 100 பெருக்கல் 1/35. ஓகேவா? இதை பெருக்கி வச்சுட்டு அவ்வளவுதான். அங்க அந்தான இருக்கு 2/7 இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, அந்தான 2/7 இருக்கு. ஓகேவா? அப்ப கீழே எவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப நம்ம அடிக்கலாமா? கவனிங்க. பாருங்க, 1 7 5 7 35. கீழே அடிச்சுக்கிட்டேன். ஏன்னா சைடுல அடிக்கலாம்ல. கீழே 7, கீழே அடிச்சா 5 7 35. இந்த 5ஐயும் மேல இருக்கிற 100 அடிச்சா 20 வரும். ஓகேவா? 20 5 100. இந்த 20ஐயும் இந்த 2ஐயும் அடிச்சா 10 வரும். ஆன்சர் என்னது? 10% தான் ஆன்சர். புரியுதா பாருங்க? 1/35 என்னது பெருக்கல் மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா 35யும் 7ஐயும் அடிச்சு கீழே அடிச்சுக்கணும். அப்ப அந்த 5யும் 100 அடிச்சா கேன்சல் ஆகும். ஈஸியா முடிஞ்சிடும். இப்ப 7th சம் பாருங்க. ஓகேவா? இது நீங்களே கூட ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். 7th சம் பாருங்க. இதோட ஆன்சர் வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா 10% தான். ஓகேவா? 10% தான். 7th பாருங்க, 5%ல் 3%. புரியுதா பாருங்க? அப்ப இதுதான், இதை கம்பேர் பண்ணி தான் சொல்றாங்களே, இதை புரிஞ்சுக்கணும். 5%ல் 3% எவ்வளவு நம்மள கேட்கறாங்க. அப்ப நம்ம 100 எடுத்துக்கலாமா? 100 தான் அந்த 5. அப்ப 5ல 3 எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்ப 100 தான் 5ன்னு எடுத்துக்கிட்டு 100 தான் 5ன்னு எடுத்துட்டா அப்ப 3 எவ்வளவுன்னு கேட்கறாங்க. ஓகேவா? 3 எவ்வளவுன்னு கேட்கறாங்க. முடிஞ்சு போச்சு. ஓகேவா? 3 எவ்வளவுன்னு பார்க்கலாமா? புரியா பாருங்க, 3 எவ்வளவுன்னு கேப்ப. அப்ப 5ஐயும் 3 அடிக்க முடியாது. ஆனா 5ஐயும் 100 அடிக்கலாமா? 1 5 5 20 5 100. அப்ப இந்த 20ஐயும் குறுக்குல இருக்கிற 3ஐயும் நான் கிராஸ் என்னதான் பண்ண முடியும்? பெருக்க தான் முடியும். அப்ப 3 பெருக்கல் 20. ஆன்சர் பாத்தீங்கன்னா 60. ஆன்சர் எவ்வளவு? 60. ஓகேவா? எவ்வளவு மதிப்புனா 60ன்னு அர்த்தம். ஆன்சர் முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம 8th சம் பார்க்கலாம். இப்ப 8வது சம் பாத்தீங்கன்னா, 8வது சம் பாருங்க. அதாவது 60 என்பதில், ஓகேங்களா? 60 என்பதில் எவ்வளவு சதவீதம் 72? ஓகேங்களா? புரியுதா பாருங்க. 60 என்பதில் எவ்வளவு சதவீதம் 72ன்னு கேட்கறாங்க. அப்ப 60ல தான் கேட்கறாங்க. அப்ப 60 வச்சுதான் 72 பத்தி கேட்கறாங்களே. ஓகேவா? போடலாமா? ஈஸி. அப்ப 60 கம்பேர் பண்ணி தான் 72 எவ்வளவு கேட்கும் பொழுது அப்ப நம்ம இதை தான் 100ன்னு எடுத்துக்கணும். புரியுதா பாருங்க? நிறைய சம் போட்டாச்சு, கவனிங்க. அப்ப 100 தான் 60ன்னு எடுத்துக்கணும். 60ல தானே இது எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்ப 60 தான் நம்ம 100ன்னு எடுத்துக்கிட்டு 72 தானே சொல்றாங்க. அந்த 72 எவ்வளவு சதவீதம் கேட்கறாங்க. இது எழுத தெரிஞ்சாலே போதும். ஓகேங்களா? அப்ப கேன்சல் பண்ணலாமா? மேல கீழே அடிச்சுக்கலாங்களா? அப்ப அடிங்க. இது அழகா 12ஆல கரெக்டா கேன்சல் ஆகும். இல்லைன்னா 2ஆல கூட பொறுமையா அடிங்க. 30 2 60. இது அடிச்சீங்கன்னா 3 2 6 6 2 12. ஓகே, திருப்பி நம்ம 6 அடிங்க. 5 6 30 6 6 36. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இது அடிக்க முடியாது. இந்த 5 இங்க அடிக்கலாம். 5 இங்க அடிக்கலாம்ல. அப்ப 1 5 5 இது அடிச்சீங்கன்னா 20 5 100. அப்ப இங்க இருக்கிற 20ஐயும் இந்த 6ஐயும் குறுக்குல என்னதான் பண்ண முடியும்? குறுக்குல பெருக்க தான் முடியும். ஓகேவா? கிராஸ்ல பெருக்கிக்கலாம், சைடுல ஃபுல்லா அடிச்சுக்கலாம். அப்ப 20 × 6 எவ்வளோ? 120. ஓகேவா? இப்ப புரியுதா பாருங்க? ஆன்சர் வந்து 120%. அப்ப 60ன்ற நம்பர்ல 72 என்பது எவ்வளவு சதவீதம்னா 120%. ஓகேவா? இந்த சம் முடிஞ்சிருச்சுங்களா? அடுத்து பாருங்க. ஓகேவா? அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 5:4 என்ற விகிதத்தினுடைய சதவீத மதிப்பு காண்க. இது அடுத்த மாடல். 5:4 என்ற விகிதத்தினுடைய பெர்சன்டேஜ் கேட்கறாங்கல்ல. பாருங்க, அப்ப இது எப்படி இருக்கு? A:B இருக்கா? அப்ப A:B இருக்குல்ல. அப்ப நம்ம A/B மாத்திக்கிறோம். ஓகேவா? விகிதத்தை பின்னமா எழுதலாம், விகிதத்தை வகுத்தலாவும் எழுதலாம், எல்லாம் ஒண்ணுதான். ஓகேங்களா? அப்ப இந்த விகிதத்தை ஃபர்ஸ்ட் நான் பின்னமா மாத்தினேன். இப்ப பின்னத்தை எப்படி பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுவோம்னா 100ஆல பெருக்கினாலே போதும், அவ்வளவுதான். ஆன்சர் கிடைச்சிடும். ஒரு பின்னத்தை 100ஆல பெருக்கினாலே உங்களுக்கு கிடைச்சிடும், ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்ப கேன்சல் பண்ணுங்க. 1 நாள் 4 இது அடிச்சீங்கன்னா 25 4 100. ஓகேங்களா? 25 4 100. அப்ப 5 × 25 பெருக்கலாமா? 5 25 125. ஓகேங்களா? அப்ப 125%. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்ப நம்ம அடுத்து 10வது சம் பார்க்கலாம். 10வது சம் பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, 10th பாருங்க. ஜென்னி என்பவள் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். ஓகேங்களா? ஜென்னின்றவங்க 5 டசன், ஓகேங்களா, 5 முட்டை கிடையாது, 5 டசன் முட்டைகளை வாங்கியிருக்காங்க. அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டன. ஓகேங்களா? அதாவது இதுல வந்து 10 முட்டைகள் வீணா போயிடுச்சு, கெட்டுவிட்டன எனில் நல்ல முட்டைகளின் சதவீதம். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் 5 டசன் முட்டைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? 5 முட்டை கிடையாது, 5 டசன். ஓகேங்களா? அப்ப போட்ட சிம்பிளா போட்டலாம். ஒரு டசன்னாலே எத்தனை முட்டை இருக்கும்? 12 முட்டை. உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு டசன்னாலே 12 முட்டைன்னு தெரியும். அப்ப 5 டசன் எத்தனை? 5 12 60 முட்டை. அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த பொண்ணு மொத்தமா 60 முட்டை வாங்கியிருக்காங்க. 60 முட்டை வாங்கினாங்க. அதுல 10 முட்டை ஆயிடுச்சு, கெட்டுருச்சு. ஓகேவா? மீதி 50 முட்டை தான் என்ன முட்டையா இருக்கும்?
கொஸ்டினே நல்ல முட்டைகளின் பெர்சன்டேஜ் தான் கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப குட் கண்டிஷன். ஓகேவா? அந்த தான் கேட்கறாங்க. அப்படி இருக்கும்பொழுது 10 முட்டை வீணா போயிடுச்சுன்னா மீதி 50 முட்டை மட்டும் தான் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஓகேவா? அப்ப போடலாமா? அப்ப 100ன்னு எடுத்துக்க போறோம். 100 தான். ஓகேவா? 100 தான். மொத்தம் எவ்வளவு முட்டை இருக்கு? 5 டசன்னா 60 முட்டை. அப்ப 100 தான் 60 முட்டை. ஓகேவா? மொத்தன்றது 100ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அப்ப 100 தான் 60 முட்டைன்னா இப்போ நம்மள்ட்ட கேட்டது அழுகிய முட்டைகளின் சதவீதம் கேட்டாங்கன்னா அந்த 10 வந்து இங்க போட்டு கேன்சல் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? அழுகிய முட்டைனா. ஆனா நல்ல முட்டைகள்னு கேள்வி கேட்கறதால மொத்தம் 60 முட்டையில 10 முட்டை கேட்டுருச்சா, மீதி 50 முட்டை தான் நல்ல முட்டையா இருக்கும். ஓகேவா? அதனுடைய சதவீதம் தானே கேட்கறாங்க. அப்ப அந்த 50 முட்டையை வந்து எவ்வளவு பர்சன்ட் கேட்கறாங்க. இது எழுத தெரியுதான்னு பாருங்க. எவ்வளவுதான் ஆன்சரு. ஓகேவா? 100 தான் எப்பயும் மொத்தம் எடுத்துக்கணும். மொத்த முட்டைகள் 60 எடுத்துக்கிட்டு 50 ஏன் போட்டுருக்கேன்னா நல்ல முட்டைகளின் பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அதனால 50 போட்டிருக்கேன். இது அடிக்கலாமா? பாருங்க, ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சாச்சு. ஓகேவா? இது அடிக்க முடியாது. 5 யார் அடிக்க முடியாது. 6 இங்க அடிக்கலாம். ஓகேவா? 3 2 6 இது அடிச்சீங்கன்னா 52 100. ஓகேவா? அப்ப எதையுமே அடிக்க முடியாது. குறுக்குல பெருக்குங்க. 5 5 25. அப்ப 250. அப்ப 250 3ஆல வகுக்க போறோம். 250 3ஆல வகுக்க போறோம். அந்த பாருங்க, அப்ப 250 3ஆல வகுக்கலாமா? அப்ப அடிச்சா 8 3 24. ஓகே, மீதி 1 3 9 திருப்பி 1 மீறும். அப்போ 1/3. ஓகேவா? கலப்பினத்துல போறோம். 83 1/3% ஆன்சர். ஓகே, ஆன்சரே பாத்தீங்கன்னா 83 1/3%. இதுதான் அந்த நல்ல முட்டைகளினுடைய சதவீதம். நம்ம கலப்பெடுத்து தான் ஆன்சர் இருக்கு. ஆப்ஷனை பொறுத்து எடுத்துக்க வேண்டியதான். ஓகேங்களா? பாயிண்ட்ல கூட வைக்கலாம், பட் ஆப்ஷன் என்ன இருக்கோ நீங்க அதை பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து 11th சம் பார்க்கலாம். இப்போ 11வது சம் பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, A இன் 10% என்பது B இன் 12%க்கு சமம் எனில் A இன் 15% என்பது B இன் எவ்வளவு சதவீதத்துக்கு சமமா இருக்கும்னு கேட்கறாங்க. ஓகேவா? 2018ல கேட்ட கொஸ்டின் இது. ஓகேங்களா? பாத்துங்க. அப்ப அப்படியே எழுதலாமா? அவங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. எப்பவுமே கேள்வியில கொடுக்கப்பட்டதை நீங்க கணக்குல யூஸ் பண்ணிடணும். அப்படி யூஸ் பண்ணலன்னா தப்பா புரியணும். ஓகேவா? அப்ப A இனுடைய 10%. ஓகேவா? இந்த 10% தான் B இனுடைய 12%க்கு சமம். இதான் முதல் லைன். ஓகேவா? அதான் ஃபர்ஸ்ட் லைன். A இன் 10% என்பது B இன் 12%க்கு சமம், ஈக்குவல். ஓகே, சொல்லிட்டாங்களா? இது சொல்லிட்டாங்க. அடுத்தது கொஸ்டின். இப்ப என்ன பண்ணலாம்? காமன் அடிக்கலாமா? அடிச்சீங்கன்னா இங்க 5 ஆயிடும், இங்க 6 ஆயிடும். 5 2 10, 6 2 12. 2ஆல தான் அடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்ப A 5% தான், B 6% சமம். ஓகேவா? இப்ப கொஸ்டின் வந்துடலாம் பாருங்க. A இனுடைய 15% என்பது B இன் எவ்வளவு சதவீதத்துக்கு சமம்னு கேட்கறாங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த லைன் பாருங்க. இது இந்த லைனுக்கு என்ன அர்த்தம்னா A இனுடைய 5% B இனுடைய 6%க்கு சமமான அர்த்தமா? இப்ப நம்ம கொஸ்டின்ல 15 கேட்கறாங்க. A இனுடைய 15 தான் கேள்வியே. அப்ப A இனுடைய 5 அப்படி 15 ஆக்கலாம். இந்த 5 நமக்கு 15ஆ வேணும். அப்ப ஃபுல்லாத்தையும் 3ஆல பெருக்கிடலாமா? அப்ப ஃபுல்லாத்தையும் 3ஆல பெருக்கிட்டா நமக்கு என்ன கிடைச்சிரும்? அப்ப இந்த 5 15 ஆயிடும். ஓகேவா? பாருங்க, A அப்படியே போட்டுக்கிட்டேன். இந்த 5 3ஆல பெருக்கினா 15%. புரியுதா? பாருங்க, A இனுடைய 15% என்பது B இன், இதை மட்டும் 3ஆல ஃபுல்லாத்தையும் 3ஆல பெருக்கணும். அப்ப அந்த 6 3ஆல பெருக்கினா ஆயிடும் 18 ஆயிடும். ஓகேவா? அவ்வளவுதான் ஆன்சர் வந்துருச்சு. பாருங்க, முடிஞ்சிருச்சு. அப்ப ஏவின் 15% என்பது B இனுடைய 18%க்கு சமம். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 18%. இதான் கொஸ்டின்லயும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? எனக்கு 15 தான் தேவை, அதனால நான் 3ஆல பெருக்கிட்டேன். ஒருவேளை இங்க 20ன்னு கேட்டிருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வந்து நல்ல இது மாதிரி எழுத கத்துக்கணும். இது எழுதிட்டீங்கனாலே ஐடியா கிடைச்சிடும். ஓகேங்களா? அது நம்ம 12வது சம் பார்க்கலாம். இப்போ 12வது சம் பாத்தீங்கன்னா, அதாவது கொஸ்டின் பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. 1 முதல் 50 வரை உள்ள எண்கள்ல 1ஆம் இலக்கத்தில் 0வா இருக்கலாம் அல்லது 5ஆ இருக்கலாம். அதாவது 0 அல்லது 5 உள்ள எண்களின் சதவீதம் காண்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? ஈஸியா போடலாம். மொத்தம் உங்களுக்கு கொடுத்தது 50. ஓகேவா? 50 நம்பர் கொடுத்திருக்காங்க. அதுல 1ஆம் இலக்கம் தான் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு 12 எடுத்துன்னு வச்சுங்களேன். இது அந்த 2 தான் 1ஆம். அதான் 1ஆம். ஓகே, 1ஆம் இலக்கம். ஓகே, தெரியல உங்களுக்கு? இப்படி எழுத மாட்டோம். இப்ப 1565னா இது வந்து 1ஆம் இலக்கம், இது 10ஆம் இலக்கம், இது 100ஆம் இலக்கம், இப்படி சொல்றோம்ல, அதே மாதிரிதான் இப்ப நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்ப இங்க கொஸ்டின் நீங்க ஆன்சர் வந்தாலும் கவனிங்க. அப்ப 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? 1ஆம் இலக்கம் எப்படி இருக்கான்னா 1 0வா இருக்கலாம், அதையும் எடுத்துக்கணும். 5ஆ இருக்கலாம், அதையும் எடுத்துக்கணும். இதான் விஷயம். ஓகேவா? அப்ப கவனிங்க, இப்படி சொல்றாங்க 1ல இருந்து 2 3 டாட் 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 மொத்தம் 50. இதுக்குள்ள நீங்க செலக்ட் பண்ணி சொல்றாங்க. 1ல இருந்து 50க்குள்ள செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப செலக்ட் பண்ணலாமா? அப்ப பாத்தீங்கன்னா 0வா இருக்கலாம், 5ஆ இருக்கலாமா? அப்ப இந்த ரெண்டு வேற எதுவும் இருக்கக்கூடாது. வேற எதுவும் இருக்கும். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் கவனிங்க. அப்ப இப்படியே வந்தீங்கன்னா 5 இருக்குமா? ஃபர்ஸ்ட் முதல் நம்பர் 5 இருக்கும். ஓகேவா? அடுத்த நம்பர் 10 இருக்கும். ஏன்னா நமக்கு 1ஆம் இலக்கம் தான் பார்க்கணும். இந்த 1 எல்லாம் பார்க்க தேவையில்ல. அப்ப 0 வந்துருச்சு, இங்க 5 வந்துருச்சு. அடுத்த நம்பர் கண்டிப்பா என்னது? 12 13 எல்லாம் விட்டுறணும். கடைசி 5 இருக்கும், இல்ல 0வா இருக்கணும். அப்ப 15 எடுக்கலாம். அப்ப இப்படியே எழுதினீங்கன்னா 20, அடுத்து 25, 30, 35, அடுத்து பாத்தீங்கன்னா 40, 45, 50. இதோட நிறுத்திக்கணும். ஏன்னா சொல்லுங்க, நம்மள்ட்ட கொடுத்துற லிமிட்டே 50 வரைக்கும் தான். 1ல ஸ்டார்ட் பண்ணி 50 நிறுத்திக்க சொல்றாங்களா? அப்ப என்னங்க, எத்தனை எண்கள் இருக்குன்னு என்னங்க?
1 2 3 4 5 6 7 8 9 10 மொத்தம் 10 எண்கள் இருக்கு. அதாவது அவங்க சொன்ன பிரகாரம் 0வா இல்ல 5ஆ இப்படி முடிகிற நம்பர் மொத்தம் 10 நம்பர் தான் இருக்கு. இந்த 10 எண்களுக்கான சதவீதம் கேட்கறாங்க, பெர்சன்டேஜ் கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப ஈஸியா போட்டுடலாம். அப்ப கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட மொத்த எண்கள் எவ்வளவு? 50 எண்கள். புரியுதா பாருங்க, கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட மொத்த எண்கள் 50. அந்த 50 எண்கள்ல இந்த 10 எண்கள் எவ்வளவு சதவீதம்? இதான் கேள்வி. புரியுதா உங்களுக்கு? மொத்தம் அப்படின்னா 50. இந்த மொத்தம் 50ல இந்த 10 நம்பர் மட்டும் எவ்வளவு பெர்சன்டேஜ் தான் கேள்வி. ஓகேவா? போடலாமா? ஒரே ஸ்டெப் போடலாம், கவனிங்க. அப்ப எப்பவுமே 100 என்ன எடுப்போம்? 100 தான் மொத்தம். கொஸ்டின்ல இருக்கிற மொத்தம் 50. அப்ப 100 தான் 50 எடுத்துக்கிட்டு எத்தனை நம்பர் நம்மள்ட்ட செலக்ட் ஆயிருக்கு? 10 நம்பர். அந்த 10 நம்பருக்கான சதவீதம். ஒரு சில டவுட் வரும், இந்த 10 வந்து இங்க போடலாம டவுட் வரும். ஓகேங்களா? இங்கெல்லாம் போடக்கூடாது, இது சதவீதத்துக்கான இடம். அப்ப கொஸ்டின்ல 100% தான் அந்த கேள்வியில் இருக்கிற அந்த 50 போட்டுட்டு இந்த 10 எண்களை இந்த 10 வந்து எவ்வளவு பர்சன்ட் கேட்கறாங்க. ஓகேவா? போடப்பட உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். ஓகேங்களா? அடிக்கலாமா? அந்த பாருங்க, இந்த 1 0க்கு 1 0 கேன்சல், 4 5 5 20 5 100. அப்ப ஆன்சர் 20%. ஆன்சர் பாத்தீங்கன்னா 20% தான் ஆன்சர். ஓகேவா? இது மாதிரி கொஸ்டின் நீங்க கொஞ்சம் பார்த்து படிங்கன்னா ஈஸியா இருக்கும். பார்த்துட்டு தான் போகணும். ஓகேங்களா? 13 பார்க்கலாம். 13ஆம் சம் பாருங்க. ஓகே, பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. கொஸ்டின் தான் பெருசா இருக்கும், ஆன்சர் ஒன்லைன்ல போடலாம். ஓகேங்களா? ஒரு பங்கு உளுந்து மாவுடன், ஓகேவா? இது வந்து உளுந்து மாவு வந்து ஒரே ஒரு ரேஷியோ தான், ஒரு பங்கு தான் வச்சிருக்காங்க. ஒரு பங்கு உளுந்து மாவு கூட 4 பங்கு அரிசி. ஓகேவா? 4 பங்கு அரிசி கலந்த மாவு. அப்ப அவ்வளவுதான், ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு வந்து உளுந்து, இன்னொன்னு அரிசி. அது வந்து உளுந்து ஒரு பங்கு, அரிசி வந்து 4 பங்குன்னு கொடுத்துட்டாங்க. இது தெரிஞ்சா போதும். இதை வந்து மிக்ஸ் பண்ணி ரமா என்பவர் ஒரு தோசை தயாரிக்கிறாங்க எனில் மாவில் உள்ள அரிசியின் சதவீதம், அந்த அரிசியுடைய பெர்சன்டேஜ் கேட்கறாங்க. ஈஸியா போட்டலாம். ஓகே, கவனிங்க. பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கவனிங்க, இந்த பக்கம் உளுந்துன்னு வச்சுக்கிறோம், இந்த பக்கம் ஓகேவா அரிசின்னு வச்சுக்கிறோம். அப்ப உளுந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பங்கு தான். உளுந்து ஒரு பங்கு, அரிசி 4 பங்கு. புரியுதா பாருங்க? உளுந்து ஒரு பங்கு, அரிசி 4 பங்கு. டோட்டலா 5 பங்கா? டோட்டலா மொத்தம் 5. ஓகேவா? 5 பங்கு இருக்கு. அப்ப கவனிங்க, 5 பங்கு வச்சுதான் தோசையை தயாரிச்சிட்டாங்க, ஒரு தோசையை ஊத்துனாங்க. ஓகேவா? அப்ப மொத்தமா 5 பங்கு இருக்கு. ஓகேவா? அப்ப கணக்குல இருக்கிற மொத்தம் வந்து 5 பங்கு. அப்ப எப்பயுமே 100% எதை எடுக்கணும்? 100% எதுனா கணக்குல கொடுக்கப்பட்ட மொத்தம். இதுல தனியா மொத்தம் எல்லாம் கொடுக்கல, நாம தான் புரிஞ்சுக்கணும். இவங்க ஒரு பங்கு, அவங்க 4 பங்கு, 2 கலந்து தானே தோசை ஊத்துறாங்க. அப்ப மொத்தமா 5 பங்கு. ஓகேவா? அப்ப கணக்கு முடிச்சிடலாங்களா? அப்ப 100% தான் அந்த 5 பங்கு. ஓகேவா? அந்த 5 பங்கு தான் மொத்தம். அப்ப நம்ம எப்பவுமே 100% எடுப்பாருங்க. அப்ப 100% தான் அந்த 5 பங்கு மொத்தம். அப்ப யாரு கேக்குறாங்க? அரிசியினுடைய சதவீதம் எவ்வளவு கேக்குறாங்க. அரிசியுடைய பங்கு உளுந்து ஒரு பங்கு, அரிசி 4 பங்கு. அப்ப அந்த அரிசியினுடைய பங்கு எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கேக்குறாங்க. இது ஃபுல்லா பெர்சன்டேஜ்க்கான இடம். ஓகேவா? நீங்க 4 எடுத்தீங்கலாம் போடக்கூடாது, இதுக்கு நேரம் தான் போடணுமே. ஓகேவா? புரியுதா பாருங்க? அப்ப இந்த 4 இந்த அரிசியினுடைய சதவீதம் கேட்கறாங்க. அப்ப கேன்சல் பண்ணலாமா? இதை இது கூட அடிக்கவே முடியாது. ஓகேவா? ஆனா 5 இங்க அடிக்கலாம்ல ஈஸியா. அப்ப 4 5 5 20 5 100. அப்ப இது கிராஸ் என்னதான் பண்ண முடியும்? பெருக்க தான் முடியும். குறுக்குல பெருக்க தான் முடியும். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கிராஸ்ல பெருக்க தான் முடியும். ஓகேவா? 20 4 எவ்வளோ? 80. அப்ப அரிசியினுடைய சதவீதம் பாத்தீங்கன்னா 80%. ஒருவேளை அந்த உளுந்து மாவுடைய சதவீதம் கேட்டாங்களா? உளுந்து ஒரு பங்கு தானே. அப்ப இந்த இடத்துல 1ன்னு வச்சுக்கணும். 1ன்னு வச்சுக்கிட்டு ஓர் 20% ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஈஸி தான். ஓகேவா? அடுத்து 14th சம் பார்க்கலாம். கொஸ்டின் 14 பாருங்க. 14, அதாவது எது உயர்ந்த மதிப்பு? 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, 4மே பின்னத்துல தான் இருக்கு. ஓகேவா? அதாவது பின்வரவற்றுள் எது உயர்ந்த மதிப்புன்னு கேட்கலாம், இல்ல எது சிறிய மதிப்புன்னு கேட்கலாம். 4 ஆப்ஷன் நாம தான் செக் பண்ணணும். பின்னத்துல இருக்கும்போது அடிச்சு பாயிண்ட்லயும் கொண்டு வந்து போடலாம். ஓகேவா? நம்ம பாயிண்ட்ல எல்லாத்தையும் செக் பண்ணணும். 19 25 57 50 40 எல்லாமே கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம பின்னத்தை என்ன பண்ணலாம்? பெர்சன்டேஜ் ஈஸி ஆயிடும். அதாவது பின்னத்தை நம்ம சதவீதமா மாத்தி வச்சுட்டா இன்னும் ஈஸி ஆயிடும். ஓகேவா? அதான் ஃபர்ஸ்ட் போட்ட கணக்கு இதுதான். ஃபர்ஸ்ட் இதுதான் போட்டேன். பின்னத்தை எப்படி பெர்சன்டேஜா மாத்தணும்? ஒண்ணுமே இல்லை, பக்கத்துல 100ஆல பெருக்கினாலே போதும். பக்கத்துல 100ஆல பெருக்கினாலே என்ன ஆயிடும்? கன்வெர்ட் ஆயிடும், சதவீதமா ஆயிடும். ஓகேவா? அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆன்சர் கிடைச்சிச்சு பாருங்க. அது பாருங்க, 4 50 50, இது அடிச்சீங்கன்னா 2 50 100. அப்ப 2 12 பெருக்கினா எவ்வளோ? 24 கிடைக்குது. அப்ப மொதல் மதிப்பு 24 தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த பின்னத்தை 100ஆல பெருக்கலாமா? பெருக்கினா நமக்கு இந்த மதிப்பு 25 25 4 முறை அடிச்சா 100 கம்ப்ளீட் ஆயிடும். இதை பெருக்குங்க. அப்ப 14 40 9 36 ஆக மொத்தம் 76 கன்வெர்ட் ஆகும். 76. ஓகேவா? அது மாதிரி இதையும் நம்ம 100ஆல பெருக்கலாமா? பெருக்குனா 1 50 50 2 50 100. ஓகேவா? அப்ப 2 7 14க்கு 4 மீதி 1 11 கிடைக்குது. ஓகேவா? அதே மாதிரி இங்க பாருங்க, 100ஆல பெருக்கலாமா? பெருக்கிட்டா ஒரு முறை, இதை அடிச்சீங்கன்னா 5 முறை, 5 40 எவ்வளவு வரும்? 200 வருது. ஓகேங்களா? அப்ப இதுல எது பெரிய விலை பார்த்தீங்கன்னா 200. அப்ப கடைசி பின்னம் டி தான் உயர்ந்த மதிப்பு. ஓகேவா? உயர்ந்த மதிப்புனா இதுதான். அதே சிறிய மதிப்புன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு சிறிய மதிப்பு எங்க இருக்கு? சின்ன மதிப்பு ஏ ஆப்ஷன். ஓகேவா? அப்ப பின்னத்தை நம்ம இதை மாதிரி வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து 15வது சம் பாருங்க. இதோட சிம்பிளான கொஸ்டின் தான். கூடையில் உள்ள 25 பழங்கள், என்ன பழங்கள்லாம் சொல்லல, பட் 25 பழங்கள் கலந்து இருக்கு. அதுல 5 ஆப்பிள் இருக்கு. அந்த கூடையில 5 மட்டும் ஆப்பிளா இருக்கு எனில் ஆப்பிளின் சதவீதம் கேட்கறாங்க. ஈஸியா போட்டுடலாம். அப்ப எல்லாமே நம்ம 100 தான் எடுப்போம். அப்ப 100 எதை எடுப்போம்னா, கொஸ்டின் எது மொத்தமா கொடுத்துருக்காங்க?
25 பழம் தான் மொத்தம். ஓகேவா? அப்ப 100 தான் அந்த 25 பழம். ஓகேவா? 25 பழம். ஏன்னா 100 தான் மொத்தம் எடுக்கிறோம். ஓகேவா? அந்த 5 ஆப்பிள் மட்டும் தானே கேட்கறாங்க. அப்ப அந்த 5 ஆப்பிளினுடைய சதவீதம் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. இது எழுதி தெரிஞ்சாலே போதும். அடிச்சு ஈஸியா போடலாம். ஓகேவா? கவனிங்க. அப்ப கவனிங்க. ஓர் 25 25 4 25 100 சைடுல அடிச்சுக்கலாம். 125 இது 425 கம்ப்ளீட். ஓகேவா? இந்த 4 ஆல இந்த 5 குறுக்குல என்னதான் பண்ண முடியும்? குறுக்குல பெருக்க தான் முடியும். நீங்க இதையும் அடிச்சுட்டு கூட அடிக்கலாம். ஓகேவா? எப்படி அடிச்சாலும் ஆன்சர் வரும். 5 4 20. ஓகேவா? 20% இது. ஓகேங்களா? அடுத்து 16வது சம் பார்க்கலாம். இப்போ 16வது சம் பாருங்க. எல்லாமே ஒவ்வொரு மாடல். ஓகேவா? சேம் தான், டைப் எல்லாமே ஈஸியா போட்டுடலாம். கவனிங்க. ஆனா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு எல்லாமே. அப்ப நீங்க எல்லாத்தையும் நோட்ல நம்பர் போட்டு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியா இருக்கும். அப்ப 6:4:10 இது ஒரு ரேஷியோ. ஓகேவா? விகிதத்துல கொடுத்துட்டு என்ற விகிதத்தை சதவீதமாக மாத்தணும். ஓகேவா? அப்ப இப்படி ஒரு டைப் நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேவா? கவனிங்க. இதுக்கு முன்னாடி போட்டோம் 5:4 போட்டுருவோம். இதுக்கு முன்னாடி 5:4 நம்ம என்ன பண்ணிருப்போம்? கன்வெர்ட் பண்ணிருப்போம். ஆனா இப்ப 3 கொடுத்துட்டாங்க பாருங்க. 3 கொடுத்தா எப்படி போடலாம்னு பார்ப்போம். ஓகேவா? இப்ப இது அடுத்த கொஸ்டின். இது கவனிங்க. இதை போட்டுருவோம். அதாவது 3 விகிதம் கொடுத்துட்டு கவனிங்க போடலாமா? அப்ப பெர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். மொத்தம் எத்தனை பங்கு இருக்கு? மொத்தமா எத்தனை பங்கு இருக்கு பாருங்க. 6 4 10 10 10 மொத்தம் 20 பங்கு இருக்கு. அப்ப இந்த கணக்கிலேயே மொத்தம் பார்த்தா 20 பங்கு. ஓகேவா? மொத்தமா அந்த 20 பங்கு இருக்கு. கவனிங்க. அப்ப கவனிங்க. அப்ப இதையும் சதவீதத்துல சொல்லணும், இதையும் பெர்சன்ட். அப்ப மூணுத்தையுமே தனித்தனியா சதவீதத்துல சொல்லணும். ஓகேவா? இது எவ்வளோ, இது எவ்வளோ, இது எவ்வளோன்னு தனித்தனியா சொல்ல போறோம். ஓகேங்களா? கவனிங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 6 பங்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் 6 பங்கு. மொத்தமா எவ்வளவு பங்கு இருக்கு? 20 பங்கு இருக்கு. ஓகே, மொத்தமா 20. ஓகேவா? அப்ப இந்த 20 பங்குல 6 மட்டும் எவ்வளவுன்னு பார்க்க போறோம். அப்ப ஒரு பின்னம் தானே. பின்னத்தை எப்படி சதவீதம் மாத்துவோம்? 100ஆல பெருக்கினாலே கிடைச்சிரும். புரியுதா பாருங்க. இது ஒரு பின்னங்க. ஏன்னா 20னா மொத்தம் பாருங்க. இதை மொத்தம் பங்கையும் கூட்டுங்க. 20 பங்கு. அந்த 20 பங்குல முதல் நம்பர் 6. அந்த 20 பங்குல 6 பங்கு மட்டும் எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கேட்கறாங்க. அதான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அப்ப இந்த பின்னத்தை 100ஆல பெருக்கினா பெர்சன்டேஜ் ஆயிடும். ஓகேங்களா? ஓர் 20 20, 5 20 100, 6 30. அப்ப முதல் நம்பர் 30% உடையது. அப்ப 4 போடலாமா? அப்ப 4 செகண்ட் போட போறோம். மொத்த பங்கு 20. அப்ப அந்த 20 பங்குல செகண்ட் நம்பர் 4 மட்டும் போட போறோம். அப்ப 100ஆல பெருக்கினாதான் நமக்கு பெர்சன்டேஜ் கிடைக்கும். அடிக்கலாமா? ஒரு இது 1 டைம், இது அடிச்சீங்கன்னா 5 டைம். 5 4 20, இது 20%. அது 10 போடலாமா? 10 அதே மாதிரி தான். அப்ப மொத்தமா 20 பங்கு. 20 பங்குல 10ன்றது மாதிரி தான் போட போறோம். 100ஆல பெருக்குங்க. அப்ப அடிச்சீங்கன்னா 5 5 10 50%. புரியுதா பாருங்க. அப்ப ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்ப தனித்தனியா எல்லாத்துக்கும் பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதான் நம்ம ஆன்சர். ஓகேவா? முடிஞ்சிருச்சு. அடுத்த கணக்கு போடலாம். 17வது கணக்கு பாருங்க. அப்படியே போட்டுருவோம். சதவீதத்தை இப்ப பெர்சன்டேஜ் கொடுத்துட்டு பெர்சன்டேஜ் என்னவா கேட்கறாங்க? பின்னமா கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஒரு பெர்சன்டேஜை ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. இது அடுத்த மாடல். ஓகேவா? ஈஸியான ஒரு மாடல் தான். 2 போதும் உங்களுக்கு. ஓகேவா? அப்ப இது எப்படி இருக்கு பார்த்தா? எக்ஸ் பெர்சன்டேஜ் இருக்கா? இது எப்படி இருக்கு? அதாவது எக்ஸ் பெர்சன்டேஜ்னா எப்படி எழுதணும்? எக்ஸை போட்டு கீழே 100ன்னு போடணும். இதான் அதுக்கு அர்த்தமே. அதாவது எக்ஸ் பெர்சன்டேஜ்னா எக்ஸை மேல போட்டு கீழே 100 போடணும். இதுதான் சதவீதத்தோட முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு இது. ஓகேவா? அப்ப எக்ஸ் பெர்சன்டேஜ் எப்படி எழுதுவீங்க? இப்ப 25 மேல போட்டு கீழே 100 போடணும். ஓகேவா? இது அப்படியே விட்டுறக்கூடாது. அடிக்கலாமா? அப்ப அடிச்சா ஓர் 25 25 1 எத்தனை 4 25 100. ஓகேவா? இல்ல நீங்க தெரியல 5ஆல கூட அடிக்கலாம். அப்ப 5 5 25, அப்புறம் 25 100. திருப்பி அடிச்சீங்கன்னா 1/4 தான் ஆன்சர் கிடைக்கும். அப்ப இது ஒரு பின்னம் தானே. ஏன்னா பின்னமா தான் நம்ம சொல்றோம். 1/4 தான் ஆன்சர். அப்ப இதை பாருங்க. அதே மாதிரி 40%. அப்ப எப்படி எழுதலாம்? 40/100ன்னு அர்த்தம். எப்பயுமே இந்த சிம்பிளுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? கீழே 100 போடணும்னு அர்த்தம். ஓகேங்களா? நம்பர் போட்டாச்சு. இதை பார்த்தோன்னே கீழே 100ன்னு போட்டாச்சு. அப்ப கேன்சல் பண்ணுங்க. ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சாச்சு. நீங்க மாநில இது பின்னு விட்டுறக்கூடாது. 4/10. ஓகேவா? இது ஒன்னும் அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம் பாருங்க. 2 2 4, கீழே 2 அடிச்சீங்கன்னா 5 2 10. அப்ப ஆன்சர் அது 2/5. அப்ப இதோட பின்னம் பாத்தீங்கன்னா 2/5. அப்ப ஒரு சதவீதத்தை பின்னமா மாத்த கத்துக்கிட்டீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்து எப்படி பண்ணோம்? ஒரு பின்னத்தை சதவீதமா மாத்தணும். கலப்பினத்தையும் சதவீதமா மாத்தணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இது பாத்தீங்கன்னா 3 ரேஷியோ கொடுத்தாங்கன்னா எப்படி பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும் இதையும் பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்த மாடல் பார்க்கலாம். 18 பார்க்கலாம். 18ஆம் சம். அதாவது 18ஆம் சம் பாருங்க. ஓகேங்களா? ஒரு தொகையினுடைய 12%. ஒரு தொகையை எடுத்துக்கிட்டாங்க. அந்த தொகையில 12% தான் இந்த 1080 ரூபாய்னா அந்த தொகைனா அந்த முழு தொகை கேட்கறாங்க. ஓகேவா? அந்த முழு தொகை கேட்கறாங்க. இதை பாருங்க. அந்த முழு தொகையினுடைய 12% கட் பண்ணி இவ்வளவு அமௌண்ட் சொல்லிட்டு இந்த முழு தொகை கேட்கறாங்க. அப்ப கொஸ்டின் எல்லாம் புரியணும் உங்களுக்கு. ஓகேவா? ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? டைரக்டா போடலாங்களா? 12% தான் இந்த அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. பாருங்க. 12% தான் இந்த அமௌண்ட் எவ்வளவு? 1080 ரூபான்னு சொன்னா அந்த தொகைனா முழு தொகை. எப்பவுமே முழு அப்படின்னா 100ன்னு அர்த்தம். அப்ப அந்த 100 தான் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. 100% நம்ம கேட்கறாங்க. ஓகேவா? இது வரைக்கும் இதை நம்ம மேல வச்சு போட்டோம். இப்ப நம்ம இந்த டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. இப்படி எடுத்துட்டும் போலாம். கரெக்டா தான் வரும். 12 மேல போட்டே போடலாம். ஈஸியா தான் இருக்கும். அப்ப இந்த 12% தான் இந்த அமௌண்ட்னா அப்ப அந்த 100% எவ்வளவுன்னு கேட்கறாங்க. ஓகேவா? புரியுதா பாருங்க. அப்ப அடிக்கலாமா? அதை பாருங்க. சிம்பிள் கூட அடிச்சிருங்க. மேல சதவீதம் போட்டுங்க. இது ஃபுல்லா சதவீதம், இது ஃபுல்லா ரூபாய். ஓகேவா? அப்ப கவனிங்க.
6 2 12. இது இங்க கூட அடிக்கலாம், இங்கேயும் அடிக்கலாம், ஈஸியா அடிக்கலாம். 6 2 12 நான் இங்க அடிக்கிறேன். இங்க அடிச்சீங்கன்னா 5 2 10 2 அடிக்கிறேன். இது அடிச்சீங்கன்னா 4 2 8 0 போட்டுக்கிட்டேன். ஓகேவா? திருப்பி அடிச்சா 1 6 6 இது அடிங்க. 9 6 54 இந்த 0 அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்ப 90. இங்க இருக்கிற 90ஐயும் இங்க இருக்கிற 100ஐயும் பெருக்குனா எவ்வளவு வருது? 9000 வரும். எவ்வளோ? 90 போட்டு அந்த 2 0 போட போறோம். 9. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 9000. இதனுடைய முழு தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா 9000 ரூபாய். ஓகேவா? நீங்க 6 இங்க அடிச்சுட்டும் பெருக்கலாம், உங்க இஷ்டம், எப்படி வேணா கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? 9000. அடுத்து பாருங்க, அந்த சம் பாருங்க. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள், ஓகேவா, மாணவர்கள் 60% பேர் இருக்காங்க, மாணவிகள் வெறும் 24 பேர் தான். தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க. மாணவர்களை சதவீதத்துல சொல்லிட்டு மாணவிகளை நபர்கள் 24 பேர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப வகுப்பில் உள்ள மொத்தமா கேட்கறாங்க, மாணவ மாணவியர், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மொத்தமா கேட்கறாங்க. ஓகேவா? இப்ப பாய்ஸ் பாத்தீங்கன்னா அதை பாருங்க, பாய்ஸ் வந்து ஒரு 60% இருக்காங்க, 60%. ஓகேவா? ஆனா எத்தனை கவுண்ட்ல எண்ணிக்கைன்னு கொடுக்கல, எண்ணிக்கை கொடுக்கவே இல்லை. வகுப்பில் உள்ள பாய்ஸ் பாத்தீங்கன்னா 60%, கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா நம்பர்ல கொடுத்துறாங்க 24 பேர். அப்ப எனக்கு என்ன திரும்பி தெரியும்? அப்ப இந்த வகுப்பு ஃபுல்லாவே 100% அர்த்தம். 100 தான் 100%. அதுல 60% யார் தான் இருக்காங்க? மாணவர்கள், பாய்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அப்ப 60% பாய்ஸ்னா மீதி 40% யாரா தான் இருப்பாங்க. ஏன்னா 100 தானே மொத்தம். அப்ப 60% பாய்ஸுக்கு போயிடுச்சுன்னா மீதி 40% யாரை குறிக்குது? நமக்கு கவுண்ட் தான் முக்கியமே, இந்த நம்பர் தான், நம்பர் வச்சு தான் கணக்கு முடிக்க முடியுமே. அப்ப மீதி 40% தாங்க அந்த 24 பேர். இது தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? 60% பாய்ஸுக்கு போயிடுச்சுன்னா 40% யாரா இருப்பாங்க? அந்த கேர்ள்ஸா இருப்பாங்க. 24 பேர் போட்டாச்சு. இப்ப யார் கண்டுபிடிச்சா போதுன்னா, மாணவ மாணவியர் மொத்தம் இன்னைக்கு தானே கேட்கறாங்க. அப்ப ஹோல் கிளாஸ் ஃபுல்லா கேட்கறாங்க. அதாவது 100 மொத்தமா 100% எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அவங்க கேட்கறதே மொத்தமா எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்ப 100% கண்டுபிடிச்சா போதும். அப்ப 40 உங்களுக்கு எழுதுது எப்படின்னு புரிஞ்சாலே போதும். ஓகேவா? அப்ப இதை கேன்சல் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அதை பாருங்க, ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிட்டேன். 1 4 4 6 4 24. இங்க இருக்கிற 10ஐயும் இந்த 6ஐயும் குறுக்குல என்னதான் முடியும்? பெருக்கதான் முடியும். 10 6 எவ்வளவு வரும்? ஆன்சர் 60. அப்ப வகுப்பில் உள்ள மாணவ மாணவியர் மொத்த எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 60 பேர். ஓகேவா? 60 பேர். அடுத்து நம்ம 20வது சம் பார்க்கலாம். இப்ப 20வது சம் பாருங்க. ஓகேவா? கொஸ்டின் கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க, ரொம்ப கொஸ்டின் முக்கியம். ஓகேவா? ஒரு எண்ணினுடைய மதிப்பை, அந்த எண் என்னன்னே தெரியாது. ஓகேவா? ஒரு எண் ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு எண்ணினுடைய மதிப்பை 25% குறைக்கிறாங்க. குறைத்தால் 120ன்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஓகேவா? ஏதோ ஒரு நம்பர், அதை வந்து அதை 25% நீங்க லெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்பர் 120ன்னு வந்து நிக்குது. எனில் அந்த எண் என்ன? அப்ப அந்த எண் என்னன்னு மேல இருக்குல்ல, அந்த எண், இந்த எண் தான் கேட்கறாங்க. ஓகேவா? புரியுதா பாருங்க, கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம இதை எப்பயுமே எக்ஸ்ன்னு வச்சு கூட போடலாம், ஆனா அதெல்லாம் பெருசா போகும். எப்பயுமே அந்த 4 பாக்ஸ் மெத்தட் போட்டு போயிட்டே இருக்கலாம், ஈஸியா போடலாம். அப்ப எப்பயுமே ஒரு எண் அப்படின்னாலே 100ன்னு அர்த்தம், மொத்தமா 100. ஏன்னா இந்த எண்ணை வச்சுதானே கணக்கு ஃபுல்லாவே, வேற எதுவுமே கிடையாது. இல்ல அப்ப அந்த எண் அப்படின்னும் போது அது 100% அர்த்தம், 100%. ஓகேவா? ஈஸியா பாருங்க, ஒரு எண்ணினுடைய மதிப்பை 25% குறைச்சிட்டேன். ஓகேவா? அப்ப எப்பயுமே அந்த எண் எப்பயுமே 100% தாங்க. புரியுதா பாருங்க, 100% தான். எவ்வளவு குறைச்சிட்டேன்? 25% குறைச்சிட்டேன். 25 கட் பண்ணி வெளியே, அப்ப இதுல இருந்து 25 வெளில போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவுதான்? 75ன்னு அர்த்தம். 25 குறைச்சிட்டீங்கன்னா மீதி அந்த 100 என்னவாயிடுச்சு? 75ன்னு ஆயிடுச்சு. அப்ப இந்த 75 தான் அவங்க கொடுத்த அந்த 120. புரியுதா பாருங்க. ஏன் 75ன்னு போட்டிருக்கேன்னா, ஒரு எண்ணிலிருந்து 25% நான் குறைச்சிட்டா 120 கிடைக்குதா? அப்ப அந்த 25 வெளில தூக்கி போட்டீங்கன்னா மீதி 75. அப்ப அந்த 75 தான் 120னா. இப்ப என்ன கேட்கறாங்க? எனில் அந்த எண் என்ன அப்படின்னா 25% குறைக்கிறதுக்கு முன்னாடி, அப்ப அந்த எண் அப்ப என்னவா இருக்கும்? அது 100ஆ இருக்கும். புரியுதா பாருங்க. இதான் பழைய அசல், இதான் பழசு. ஓகேவா? பழசுல இருந்து 25 குறைச்சது தான் 120. அப்ப பழசு எவ்வளவு நம்மள்ட்ட கேட்கறாங்க, அப்படியே மேட்ச் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். இது எழுதினாலே ஆன்சர் அவ்வளவுதான். ஓகே, அதை அடிக்கலாமா பாருங்க. இப்ப 3 25 75, 25 அப்படியே டைரக்டா அடிச்சலாம். 325 75 முடிஞ்சிச்சு. இது அடிச்சீங்கன்னா 4 25ன்னு ஒரு மேல இங்கே அடிச்சாச்சு. ஓகேவா? 3 இங்க அடிக்கலாமா? அடிங்க. 1 3 3 இங்க அடிச்சீங்கன்னா 4 3 12. இந்த 0 அப்படியே வச்சுக்கிட்டேன். அப்போ ஒரு 40 இருக்கு, இங்க ஒரு 4 இருக்கு. குறுக்குல என்னதான் பண்ண முடியும்? பெருக்க தான் முடியும். அப்ப 4 4 16 0. அப்ப 160ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்குது. 160 தான் ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? புரியுதா பாத்துக்கோங்க. அப்ப ஒரு மதிப்பை குறைச்சா 100ல இருந்து கழிச்சு போட்டுக்கிட்டோம். ஓகேவா? இப்ப அந்த சம் பாருங்க, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேவா? அப்ப 20% விலை உயர்வுக்கு பின், அப்ப புரியுதா பாருங்க, ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு ரேட் இருந்திருக்கு. கொஸ்டின் நல்லா படிச்சு பாருங்க. 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தின் விலை ரூபாய் 96. ரூபாய் 96 எப்பனா 20% விலை அதிகம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஆல்ரெடி நார்மலா இருந்துச்சு, விலை இருந்திருக்கு. 20% விலை ஏத்தனதுக்கு அப்புறமா தான் உளுந்தோட விலை 1 கிலோ 96 ரூபாய். எனில் உளுந்தினுடைய அசல் விலை அப்படின்னா இந்த விலை உயர்வுக்கு முன்னாடி சாதாரணமா எவ்வளவு இருந்துச்சுன்னு கேட்கறாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு இது ஆப்போசிட்டான கொஸ்டின். ஓகேவா? இது வந்து 25% குறைச்சதால இப்படி போட்டிருக்கோம். இது பாருங்க, 20% விலை உயர்வாய் அதிகமாயிருக்கு. ஓகேவா? அதிகமாயிருக்குல்ல. அப்ப இது எப்படி போடலாம்னு பாருங்க. ஈஸி. எப்பயுமே 100% நம்மள்ட்ட இருக்கும். 100% நம்ம கையில எப்பயுமே இருக்கும். 100 நம்ம கையில இருக்கு. ஓகேவா? அவங்க என்ன சொல்றாங்க? இது வந்து
விலை உயர்வுக்கு முன்னாடியும் இல்ல பின்னாடியும், இது நார்மலா இன்னைக்கு ரேட் நம்மள்ட்ட இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, 20% விலை அதிகமாயிடுச்சா, அதிகமாயிடுச்சா. அப்ப 100ன்றது என்னவாயிடுச்சு, 120 ஆயிடுச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பீங்க, 100ன்றத 25 குறைஞ்சதால நம்ம 75 குறைச்சிக்கிட்டோம். ஓகேவா. ஆனா 20% விலை உயர்வு அதிகமாயிடுச்சுல்ல, அப்ப நம்ம என்ன 120ன்னு எடுத்துக்கணும். புரியுதா பாருங்க, 100 என்னவாயிடுச்சு, 120 ஆயிடுச்சு. அப்ப இந்த 120% தான். அப்ப 20%, அப்ப 100ன்றது ஒரு சமமான ஒரு கோடு. ஓகேவா. விலை உயர்வுனா மேல ஏத்திக்கணும், விலை குறைஞ்சதுன்னா கீழே போயிடும். ஓகேவா. அப்ப இந்த 120 தான் அவங்க கொடுத்த 96 ரூபாய், 96. ஓகேவா, 96 ரூபாய். ஓகேவா, புரியுதா பாருங்க. அப்ப 100ன்ற பெர்சன்டேஜ்ல இருந்து 20% அதிகமான 102 எடுத்துக்க போறோம். அப்ப 96 ரூபாய். இப்ப என்ன கேக்குறாங்க, உளுந்தினுடைய அசல் விலை என்ன? அசல் விலைனா இந்த விலை உயர்வுக்கு முன்னாடி என்னதான் இருந்துச்சுன்னு கேக்குறாங்க. ஓகேவா. அப்ப 20% அதிகமா இருக்கு, அப்ப அதுக்கு முன்னாடி 100 தான் இருந்திருக்கும். எப்பயுமே அசல் விலைனா அது 100 தான். பழசு என்னன்னா 100. ஓகேவா. பழசு 100 தான், 20% அதிகமானதால நம்ம 102 எடுத்துக்கிறோம். ஓகேவா, புரியுதா பாருங்க. அப்ப இது மாதிரி எழுதினாலே ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப கவனிங்க, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சாச்சு. 12 எப்பயுமே ஈஸியா அடிச்சிடலாம். ஓகேவா. ஒரு 12 12 இது அடிக்கலாமா, 8 12 96. ஈஸியா ஒரு 8 12 96 தான். ஓகேவா. அப்ப 8 12 96. அப்ப 8ஐயும் இந்த 10ஐயும் பெருக்கலாமா, அப்ப குறுக்குல என்ன பெருக்கதான் முடியும். அப்ப 80 ரூபாய். ஆன்சர் எவ்வளோ, 80 ரூபாய். அதாவது விலை உயர்வுக்கு முன்னாடி அசல் விலை 80 ரூபாயா இருந்துச்சு. ஓகேவா. அப்ப ரெண்டும் சேம். இது இந்த மாடல், இது அதிகமாச்சுன்னா 100ல இருந்து ஏத்திக்கணும், குறைஞ்சதுன்னு சொன்னாங்கன்னா 100ல இருந்து கழிச்சுக்கணும். இது நீங்க நல்லா பாத்தீங்கன்னாலே எல்லா மாடலும் இந்த ரெண்டு கம்பேர் பண்ணி தான் வருமே. ஓகேவா. நம்ம அடுத்த சம் பார்க்கலாம்.